வணக்கம். கொங்கு நாட்டின் புகழ்பெற்ற சிவஸ்தலங்களில் ஒன்றாக விளங்கும் அவிநாசி ஈஸ்வரர் திருக்கோவிலின் மகிமைகளை பற்றி அறிந்திருக்கிறீர்களா? முதலை விழுங்கிய சிறுவனுக்கு மீண்டும் உயிர் கொடுத்த அதிசயம் நிகழ்ந்த புண்ணிய தலம். பல நூற்றாண்டுகளாக பக்தர்களின் நம்பிக்கையை தாங்கி நிற்கும் இந்த அவிநாசி ஈஸ்வரர் திருக்கோவிலின் வரலாறுகள், சிறப்புகள் மற்றும் அருள்மிகு அதிசயங்களை இந்த காணொளியில் தெரிந்து கொள்ளலாம். திருப்பூர் மாவட்டம் அவிநாசிநாதர் கோயிலில் உள்ள இந்த ஈசன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். இங்கு தலவிருட்சமான பாதிரி மரம் பிரம்மோற்சவ சமயத்தில் மட்டுமே பூக்கும் தன்மையுடையது, மற்ற நாட்களில் பூக்காது. சிவனின் தேவார பாடல் பெற்ற 274 பாடல் பெற்ற கோவில்களில் இது 205வது கொங்கு நாட்டு தலமாகும். இங்குள்ள மூலவர் அவிநாசி ஈஸ்வரர், அவிநாசிநாதர், பெருங்கேடிலியப்பர் என்றும் அம்பாள் கருணாம்பிகை, பெருங்கருணை நாயகி என்றும் அழைக்கப்படுவர். தலவிருட்சம் பாதிரி மரம், தீர்த்தம் காசி கிணறு, ஐராவத தீர்த்தம் மற்றும் நாகக்கன்னிகை தீர்த்தம். ஒரு சமயம் சுந்தரமூர்த்தி நாயனார் இவ்வூரில் ஒரு தெருவின் வழியாக சென்று கொண்டிருந்தார். அப்போது ஒரு வீட்டில் ஒரு சிறுவனுக்கு உபநயனம் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் அதற்கு எதிர் வீட்டில் உள்ள அனைவரும் சோகமாக இருந்தனர். ஒரு வீட்டில் இப்படி மகிழ்ச்சியாக உள்ளனர், ஒரு வீட்டில் இப்படி சோகமாக உள்ளனரே என்று நினைத்து அங்கிருந்த ஒருவரிடம் இது குறித்து வினவினார். இரு வீட்டிலும் 4 வயதில் சிறுவர்கள் இருந்ததாகவும் அதில் இந்த வீட்டாரின் குழந்தையை 3 வருடங்களுக்கு முன்னர் ஒரு முதலை இழுத்து சென்று விட்டதாகவும் தெரிவித்தார். மேலும் அந்த சிறுவன் இப்போது இருந்திருந்தால் இருவருக்கும் சேர்த்தே உபநயனம் செய்வித்திருக்கலாம் என்றார். விஷயம் அறிந்ததும் சுந்தரமூர்த்தி நாயனார் இத்தல ஈசன் கோவிலுக்கு சென்று சந்நிதிக்கு வெளியே நின்று பதிகம் பாடினார், மனமுருக வேண்டினார். அவிநாசியப்பரும் அருள் பாலித்து முதலை வாய்க்குள் 3 ஆண்டுகளுக்கு முன் சென்ற சிறுவனை இப்போது 7 வயது பையனாக வெளியே வர வைத்தார். உடனே சுந்தரமூர்த்தி நாயனார் ஈசனுக்கு நன்றி தெரிவித்து அந்த பையனை அவன் இல்லத்துக்கு அழைத்து சென்று அன்றே உபநயனம் செய்து வைத்தார். விநாசம் என்றால் அழியக்கூடியது என்று பொருள். அத்துடன் சேர்த்து கொண்டால் அவிநாசம் என்றாகும். அழியா தன்மை கொண்டது என்று பொருள்படும். காசியில் வாசி அவிநாசி என்று கூறுவார்கள். காசிக்கு சென்று விஸ்வநாதரை வழிபட்டால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ அது இத்தல ஈசனை வழிபட்டாலே கிடைக்கும் என்பது ஐதீகம். இங்குள்ள ஈசன், பைரவர், காசி தீர்த்தம் 3ம் வாரணாசியில் இருந்து கொண்டு வரப்பட்டவை. இத்தலத்தின் அம்பாள் ஆட்சி பீட நாயகி என்பதால் ஈசனுக்கு வலப்புறம் வீற்றிருக்கிறாள். இங்கு தவக்கோலத்தில் ஒரு அம்பாலும் ஈசன் அருகில் மூலஸ்தானத்தில் ஒரு அம்பாலும் உள்ளனர். ஈசனுக்கும் அம்பாளுக்கும் தனித்தனி ராஜகோபுரம், கொடிமரம் உள்ளன. பொதுவாக ஈசன் கோவில்களில் ஈசனுக்கு பின்புறமே மகாவிஷ்ணு இருப்பார். ஆனால் இத்தலத்தில் கொடிமரம் அருகில் ஈசனை நோக்கியபடி அருள் பாலிக்கிறார் மகாவிஷ்ணு. இத்தலத்தில் 32 கணபதி திருமேனிகள் உண்டு. ஈசனுக்கு எதிரில் உள்ள ராஜகோபுரத்தின் தென் திசையில் நடனமாடும் தட்சிணாமூர்த்தி உள்ளார். சிவசூரியன் தனி சந்நிதியில் அருள் பாலிக்கிறார். இத்தலம் சோமாஸ்கந்த வடிவிலானது. இத்தல ஈசன் திருடனுக்கும் முக்தி கொடுத்துள்ளதால் பைரவர் அருகே வியாதவேடர் என்ற திருடனுக்கு சந்நிதி உள்ளது. கருணாம்பிகை சந்நிதியின் பின்புறம் அமைந்துள்ள விருச்சிகத்தை விருச்சிக ராசிக்காரர்கள் வழிபடுவர். தேல்கடி மற்றும் விஷப்பூச்சிகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் இது நிவாரண தலமாக உள்ளது. விருச்சிகத்தை வணங்குவதற்கு முன் நுழைவு வாயிலில் குபேர திசையை நோக்கியுள்ள செல்வ கணபதியை வணங்க வேண்டும். அமாவாசை அன்று இங்குள்ள காசி தீர்த்தத்தில் நீராடி ஈசனை வழிபடுவது சிறப்பு. அன்று முழுவதும் நடை சாத்துவது இல்லை. தியானம், பூஜை தெரியாதவர்களுக்கும் ஈசனும் அம்பாலும் அருள் பாலிப்பார்கள் என்பது நம்பிக்கை. இத்தலத்தில் சனி பகவான் தனி சந்நிதியில் அருள் பாலிக்கிறார். ஒரு சமயம் வசிட்ட முனிவருக்கு ஏற்பட்ட சனி தோஷம் இத்தலத்தில் வழிபாடு செய்ததால் நீங்கியதாக கூறுவர். அவரே இத்தலத்தில் சனி பகவானை பிரதிஷ்டை செய்துள்ளார். சனி பகவான் இங்கு நற்பலன்கள் அருளும் அனுகிரக மூர்த்தியாக உள்ளார். இத்தலம் கோவையிலிருந்து ஈரோட்டுக்கு செல்லும் வழியில் 40 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. இங்குள்ள ஈசனை வழிபட்டால் மீண்டும் பிறவா தன்மை கிடைக்கும், அழியா புகழ் கிட்டும். இத்தலம் சனி தோஷத்தை போக்கும் தலமாக விளங்குகிறது. இத்தல பைரவர் எதிரி பயம் நீக்குவார், வழக்கு விவகாரத்தில் வெற்றியை தருவார். இத்தலத்தில் உள்ள பைரவர் ஆகாச காசிகா புரதநாத பைரவர் என்று அழைக்கப்படுகிறார். இவர் காசி பைரவருக்கும் உட்பட்டவர். மேலும் இவர் உள் பிரகாரத்தில் அருள் பாலிப்பது சிறப்பு.
ஈசனின் பிரகாரத்தில் உள்ள தட்சிணாமூர்த்திக்கு மேல் சிவயோகி என்ற முனிவர் யோகாசனத்தில் உள்ளார். இவர் தட்சிணாமூர்த்தியிடம் அனைத்து கலைகளையும் பயின்று குருவை மிஞ்சிய சிஷ்யரானார். எனவே குருவுக்கும் குருவாக இவர் மதிக்கப்படுவதால் தட்சிணாமூர்த்திக்கு மேல் அமர்ந்து அருள் பாலிக்கிறார். இந்த புனித தலத்தின் மகிமைகளை பற்றி அறிந்த நீங்கள் வாய்ப்பு கிடைக்கும்போது அவிநாசி ஈஸ்வரரை தரிசித்து அவரின் அருளை பெறுங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக், ஷேர் செய்து மேலும் இது போன்ற ஆன்மீக காணொளிகளுக்காக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். ஓம் நம சிவாய.